அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ்கிரீம் ஃப்ரீயா கொடுத்து சாப்பிட சொன்னா வேணாம்னு சொல்லுவோமா? அப்படி ஒரு ஸ்பாட் தாங்க. அதுலயுமே ஸ்பெஷாலிட்டியா இவங்க ஷாப்ல ஐஸ் பாப்சிகல்ஸ் மேல இவங்க போட்டு தர அந்த சில்லி பவுடர் போட்டு சாப்பிடும்போது அப்படி இருக்கும். இப்போ இந்த சம்மருக்கு புதுசா இவங்க கோன் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிளேவர்ல கொண்டு வந்திருக்காங்க. அதுலயுமே எங்க ஷாப்லயே ஃபேமஸான இந்த பாப்சிகல்ஸ் எல்லாமே எக்கச்சக்கமான வெரைட்டிஸ்ல இருக்கு. சோ நீங்க போனீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுமே அந்த ஃப்ரூட்டோட ஃபிளேவரோட ஃபீல் பண்ணி சாப்பிட்டு வரலாங்க. சாப்பிடுறதுக்கு உண்மையிலே டாப் நாச்சா 90s கிட்ஸ் ஃபேவரட்டான அந்த பால் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே இவங்க வச்சிருக்காங்க. போய் ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட ஃபேமிலி பேக் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ்மே அவைலபிளா இருக்கு. வேணும்ன்றவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கி இவங்க ஷாப்க்கு நீங்க போறீங்க அப்படின்னா இவங்க கிட்ட ஒரு பாப்சிகல்ஸ் வாங்கி அது மேல அந்த மிளகாய் தூளை தூவி விட்டு சாப்பிட்டு பாருங்க. ஒவ்வொரு பைட்டுமே அந்த ஃப்ரூட்டோட ஃபிளேவரோட சாப்பிடுறது சும்மா அப்படி. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, இவங்க ஷாப்ல போய் நீங்க ஒரு ஐஸ்கிரீம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன டாப்பிங்ஸ் வேணுமோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க கேட்டு வாங்கி சாப்பிடலாங்க. அவ்வளோ டாப்பிங்ஸை தூவி விட்டு தருவாங்க. அதை ஒரு பைட் போனீங்க அப்படின்னா லிட்டரலி சொல்றேன், நீங்க அடிக்ட் ஆயிடுவீங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டா இருந்துச்சுங்க. சோ இந்த ஃப்ரீயா தர ஐஸ்கிரீம் எப்படி வாங்குறதுன்னு பாப்போமா? அதாவது இந்த மொசாபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஐஸ்கிரீம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்மருக்கு ஏப்ரல் 4, 5, 6 இந்த 3 டேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா தர போறாங்க. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே இந்த வீடியோ கீழ இருக்க ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி இந்த வீடியோ உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சு அந்த வீடியோக்கு 100 வியூஸ் வந்துருச்சு அப்படின்றத நீங்க எடுத்து போய் காமிச்சீங்கன்னா உங்களுக்கு அப்சல்யூட்லி ஃப்ரீங்க. ஷாப்போட லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலையில இருந்து கொஞ்சம் தூரம் நேரா வந்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல லொகேட் இருக்குங்க. அதாவது திருப்பூர் எக்ஸ்போ ஃபேக்டரிக்கு ஆப்போசிட்ல லொகேட் இருக்குங்க. சோ இந்த சம்மர் ஆஃபரை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க.